Hi students, welcome to Shakti's channel. இப்போ நம்ம போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 1 and 2 பார்த்தோம். இந்த வீடியோவில் CBSE 10th trigonometryயோட எக்ஸாம்பிள் 3. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ட்ரையாங்கிள் ACB. ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இங்கே கார்னரில் ACB. Consider triangle ACB. Right angle at C. இப்போ இவங்க right angle at C சொன்னனால நம்ம வந்து C கிட்ட right angle அதாவது 90 டிகிரி இந்த L ஷேப் வர மாதிரி வரையணும். ஃபஸ்ட்டு L ஷேப் ரைட் ஆங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரைட் ஆங்கிள் அட் C சொன்னனால இங்கே கிட்ட C போட்டுட்டு இப்போ இங்கே A இங்கே B C அப்படின்னு ஆர்டரில் வரைஞ்சிக்கணும். தென் in which AB is equal to 29 units. AB வந்து 29 units. அடுத்தது BC வந்து 21. BC வந்து 21 units. And angle ABC equal to theta. இப்போ angle ABC equal to theta அப்படின்னா இப்போ சென்ட்ரலில் என்ன இருக்குன்னு பாருங்கள், B இருக்குது. இப்போ ஏபிசி சென்ட்ரலில் எது இருக்கோ அதுதான் அந்த ஆங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது ஏபிசி இப்போ சென்ட்ரலில் பி இருக்கிறதுனால பி கிட்ட தான் அந்த தீட்டாவை போடணும். இப்போ ஏபிசி தான் வந்து தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் ரெண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. cos square theta plus sin square theta. Second one, first இதை பார்த்துட்டு பார்க்கலாம். செகண்ட் ஒன் cos square theta minus sin square thetaவோட வேல்யூஸ். இது ரெண்டோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வேல்யூஸ்னால் சம் நம்பர்ஸில் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். என்னென்னா இந்த கிவனில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். கிவனில் வச்சு சம்ஸ் கொண்டு போகணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கிவனில் இப்போ ரெண்டு சைட் கொடுத்துருக்கு. இது ஹைப்போட்டினியூஸ் சைட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டினியூஸ், இது இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த 21ங்கிறது அட்ஜசன்ட் சைடு. அப்போது இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சைன் காஸோட வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் வேல்யூக்கு நம்ம இது ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு? பைத்தாகரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஹைப்போட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஹைப்போட்டினியூஸ்க்கு வந்து 29 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட்டுக்கு தெரியாது ப்ளஸ் அட்ஜசன்ட்க்கு 21 ஸ்கொயர். என்றைக்குமே இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. பாருங்கள், இதுதான் அட்ஜசன்ட். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டினியூஸ் 29 கொடுத்தாச்சு. தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் கொடுக்கல. மிச்சம் இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சைட் 21 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும், ஆப்போசிட் தான் வேணும். ஸோ இதை இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ 29 ஹோல் ஸ்கொயர், இது மொத்தம் ப்ளஸ் 21 ஸ்கொயர் இருக்குது. இது இந்த சைடு வந்தால் மைனஸ் 21 ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம டைரெக்டாக 21ஓட ஸ்கொயர் எடுத்து 29ஓட ஸ்கொயர் 21ஓட ஸ்கொயர் எடுத்து நம்ம போடலாம் சம்ம. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கணும், இதை பி ஸ்கொயர்னு வச்சுக்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது ஏ இருக்கிற இடத்துல 29 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 21 இருக்குது. இப்போ இதே ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம். எப்படின்னா இது பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடையில இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இதுதான் ஆன்சர். அப்போது இது மேலே இருக்கிற 29 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயருக்கு
a ப்ளஸ் பியா, ஏக்கு வந்து 29 ப்ளஸ் பிக்கு வந்து 21 இன்ட்டு a மைனஸ் பிக்கு 29 minus 21 square, sorry 21, 29 minus 21, 29 plus 21. இதுதான் இந்த ஸ்கொயரோட ஃபார்முலா. is equal to இது ஆப்போசிட் ஸ்கொயர் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்கள் 29 plus 21 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 29 plus 21, 9 plus 1 10, balance 1 5, 50 into 29 minus 21, so this is 8 is equal to opposite square. இப்போ 50 into 8 multiply பண்ணா 400, 8 5s are 40, ஒரு 0 இருக்கு, so 400, that is equal to opposite square. இப்போ நம்ம வெறும் இதை திருப்பி கூட எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா, அதாவது opposite square is equal to 400. So opposite is equal to இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்ததுன்னா root of 400. Okay, root of 400 is what? 20 units. ஏன் இது பாசிட்டிவில் போடுறேன் அப்படின்னா, ஒன்று வந்து இதை வந்து மெஷர்மெண்ட்ஸ் இது ஆக்சுவலி 20 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரிங்கிறது. ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறதுனால பாசிட்டிவில் தான் வரும். இன்னொன்று, நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ரூட்டாக மாறும் போது நீங்கள் ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் எழுதணும், மைனஸ் வேல்யூஸ் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் சைடோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்குது, ஹைப்போட்டென்யூஸ் இருக்குது, ஆப்போசிட்டும் கிடச்சிருச்சு. ஆப்போசிட்னால் இங்கே என்ன பாருங்கள், ஆப்போசிட்னால் இங்கே என்ன இருக்குது? ஏசி. ஸோ நம்ம ஏசி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஷின் என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காசும் சைனும் வேணும். ஸோ நம்ம டேரெக்டாக இப்படியே சம்மா போட ஆரம்பிச்சிடலாம். காசுக்கு நான் அந்த ஃபார்முலா ஒன்று சொன்னேனே, இந்த பித்தாகரஸ் இந்த ட்ரையாங்கிளை வச்சு காஸ்னால் என்ன சொன்னேன்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் அதாவது சைன் ஸ்கொயர். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா அதாவது காஸ் தீட்டாவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர். சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர். நெக்ஸ்ட் இப்போ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் ஆப்போசிட் சைடு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 20 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அட்ஜசன்ட் 21 by 29, 21 by 29 the whole square. Then plus அடுத்தது ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் வந்து இது 20 by 29. ஸோ 20 by 29 the whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 21 by 29 the whole square plus 20 by 29 the whole square. இப்போ ரெண்டுக்குமே காமனாக இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு போகும். அதாவது 21 ஸ்கொயர் பை 29 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் டிவைடட் பை 29 ஸ்கொயர். ஓகே ஓகே, இப்போது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால காமனாக ஒரே டினாமினேட்டர் எடுத்துக்கிறோம் 29 ஸ்கொயர். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் 21 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது வாட் இஸ் 29 ஸ்கொயர் 21 ஸ்கொயர்? இப்போ 21 ஸ்கொயர் என்ன வரும்னா 441. ஓகே, ப்ளஸ் 20 ஸ்கொயர் என்ன வரும்? 400.
okay, by 29 square வந்து 841. okay, இப்போ 441 plus 400 add பண்ணா 1 4 841 by 841. okay, இப்போ cancel பண்ணா answer is 1. அப்போ answer நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா cos square theta plus sin square theta is equal to 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஐடென்டி ஃபார்முலாவாக நம்ம பின்னாடி நான் யூஸ் பண்ணுவேன், அதை சொல்லித்தரேன். இவ்வளோ தான் வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், இதே எக்ஸாம்பிள் 3ல் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி டவுன் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன், cos square theta minus sin square theta. இப்போ நம்ம ஆல்ரெடி cos thetaக்கு வேல்யூ என்னென்னா அதே மாதிரி தான், adjacent by hypotenuse the whole square minus sinuக்கு வந்து opposite by hypotenuse the whole square. இப்போ adjacentக்கு என்ன சொன்னோம், 21/29, ஆப்போசிட்டுக்கு 20/29. ஓகே, 21/29, ஆப்போசிட்டுக்கு 20/29. ஓகே, இப்போ இடையில பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு பிரிச்சுக்குவோம். 20 square by 29 square. ஓகே, இப்போது டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ 29 ஸ்கொயர், நியூமரேட்டர் வந்து 21 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூமரேட்டர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது இதுதான் ஏ, இதுதான் பி. அதாவது 21 தான் ஏ, 20 தான் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவீங்க, 21. ஏ ப்ளஸ் பிக்கு 21 ப்ளஸ் 20, இது ஏ ப்ளஸ் பி. அடுத்தது 21 மைனஸ் 20 ஏ மைனஸ் பி டிவைடட் பை 29 ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி வேல்யூ தெரியும், 841. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது 21 ப்ளஸ் 20, 21 ப்ளஸ் 20 என்னென்னா 41 இன்ட்டு 21 மைனஸ் 20, that is 1 divided by 841. இப்போ ஆன்சர் என்ன வரும், 41 இன்ட்டு 1 41 தான், 41 by 841. ஓகே, அப்போது ஆன்சர் வந்து cos square theta minus sin square thetaக்கு 41 by 841. okay, that's it. example 3 over. காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளட்டாக இருக்குது. ஓகே, that's it. Thank you students. Next example 4 பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். Please subscribe my channel
சக்திஸ் டியூஷன்.